நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது குரு பெயர்ச்சி பலன்களை சொல்ல இருக்கிறோம். தனுசு ராசிக்கு சொல்ல இருக்கிறோம். இந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு இந்த 5 மாத காலங்கள் கும்பத்தில் மகரத்தில் இருந்து இருக்கும் குரு கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே 5 மாத காலம் இருந்து பலன்களை தர இருக்கிறார். இந்த 5 மாத காலமும் இந்த தனுசு ராசிக்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்போ பாருங்கள், தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசி. மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி குரு பகவான். இந்த குரு தான் இந்த ஜாதகத்துக்கே ஒரு அடிப்படையான ஒரு நிலை. குரு இல்லைன்னா ஜாதகத்தில் ஒன்றுமே இல்லைங்க. குரு இருக்கிற இடமும் கோச்சார ரீதியாக நல்லது செய்வார். அதே நேரத்தில் பார்வை பலம் கோடி நன்மையை தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு நிலை இந்த குரு பகவானுக்கு இருக்குது. பாருங்கள், ஒரு கிரகம் தீய கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் குரு பார்த்துச்சுன்னு சொன்னால் அசுபத்தன்மை குறையும் அப்படின்னு குறையும். இதுதான் உண்மை. ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது அவருடைய தசாபுத்தி, இப்போ ஒரு தசாபுத்தி போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு ஒரு செவ்வாய் திசை போயிட்டுருக்குன்னு வைங்க ஒருத்தருக்கு. அவருக்கு அந்த செவ்வாயானவர் குருவோடு சேர்ந்திருந்தார், அல்ல குரு எங்கேயாவது இருந்து அவருக்கு 3 பார்வைங்க குருவுக்கு 5, 7, 9 வேறு எங்கேயாவது அந்த செவ்வாயை பார்த்திருந்தார் என்று சொன்னால் அந்த செவ்வாய் தசை அவ்வளோ ஒரு அமக்கலமாக நடக்கும். அவருக்கு அந்த ஆதிபத்தியங்கிறது வேறு, அது எந்த வீட்டு நல்ல வீடா அப்படின்னு அதை வேற பார்க்கணும். பட் இருந்தாலும் குரு பார்வை பெற்று ஒரு கிரகம் தசை நடத்தினால் அது சூப்பராக இருக்கும். சப்போஸ் அசுபத்தன்மையுடைய கிரகம் தசை நடத்துதுன்னா அசுபத்தன்மை இல்லாமல் ஓரளவுக்கு சுமாராக நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குருவுக்கு அப்படி ஒரு மகத்துவம். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் இந்த குரு பயிற்சியில் 13/11/2021 மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அவர் 152 நாள் கும்பத்தில் இருக்கிறார். 14/4/2022 வரைக்கும் இருக்கிறார். அப்போது இந்த 5 மாத காலம் இந்த தனுசு ராசிக்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறார் என்பதை பார்ப்போம். இப்போது குருவுக்கு கோச்சார ரீதியாக அதுக்கு தனுசுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் ஸ்தான பலமா அப்படின்னா ஸ்தான பலம் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் இடத்து வேலையை அவர் எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்து வேலையை கோச்சார ரீதியாக கண்டிப்பாக செய்வார். அப்போ 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 5 மாத காலங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எழுத்தாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். ஏன் இவங்களை எல்லாரையும் நம்ம சேர்க்குறோன்னா, இவங்க ஒரு இடத்துல உட்காந்து சேரை போட்டு உட்காந்து வேலை செய்யலை. மொபைல் இவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ 3ஆம் இடம் என்பது நகர்ந்து கொண்டே இருப்பது. அப்போது இவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக இருக்குது. அடுத்தது
உங்களுக்கு தனுசு ராசி அன்பர் இந்த குரு வந்து 3ஆம் இடத்துலேருந்து பார்வை பலத்தை எப்படி அவர் நல்லது செய்ய இருக்கிறார்னு பார்க்க போகிறோம். 7ஆம் இடத்தை மிதுனத்தை பார்க்கிறார் குரு பகவான் 5ஆம் பார்வையாக. அப்போ மிதுனம் என்பது தனுசுக்கு 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்தை குரு பார்த்துச்சுன்னு சொன்னால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இல்லை அது இந்த 5 மாத காலத்தில் ஓரளவுக்கு இதுதான் பொண்ணு இதுதான் பையன்னு கன்ஃபார்மேஷன், அதாவது நிச்சயிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு கணக்கு. இல்லை திருமணமே கூட நடந்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கக்கூடிய ஒரு நிலை. இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் இருந்திருக்கலாம். இப்போ குரு பார்வை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு அஷ்டமத்து சனி வேறு நடக்குது. அப்போ பிரச்சனை தானாக தேடி வரும், குடும்பத்தில் சண்டை தானாகவே வரும். அப்போது இந்த குரு பார்க்குறார் அப்படின்னும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஓரளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும், பரஸ்பரம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடமாக இருப்பதால் இந்த 5 மாத காலமும் நீங்கள் உங்கள் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக செயல்படுவார்கள். அதையும் தாண்டி நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து சமூகமும் 7ஆம் இடம் தான். இப்போ இந்த 7ஆம் இடம் உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா அப்போ டோட்டல் சமூகமே இப்போ உங்களுக்கு ஆதரவாக செயல்படும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இப்போது இந்த 7ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். இப்போது இந்த 2 வருஷ காலமாக வேலை இழந்தவர்கள் இருப்பார்கள், இல்லை கடகண்ணி சரியாக போகாமல் இருக்கும், காசு பணம் இப்போ இல்லாமல் இருக்கும். இப்போ இது மாதிரி அன்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த 5 மாத காலமும் ஏதாவது ஒரு குழப்பம் நடத்தினோமே இனிமே இந்த 5 மாத காலம் இல்லை, ஒரு குழப்பம் நடத்தினா தானே குடும்பம் நடத்த முடியும். அப்போது ஏதாவது கடகண்ணி வைக்கலான்னு பார்த்தா காசு பணம் இல்லை, ஃபினான்ஷியல் டைட்டு, இருக்கிறத வச்சு சாப்பிட்றதுக்கே சரியாக இருக்கும்போது நம்ம எப்படி கடை வைக்க முடியும்னு யோசனையில் இருப்பீங்க. இது மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, யாரையா ஒருத்தர் ஒரு அன்பரை தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கடகண்ணியை ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிறப்பாக போகும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பார்ட்னர் கூட நல்லவராக தான் வருவார். நேரம் நல்லா இருக்கும்போது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது இந்த 7ஆம் இடம் என்பது குரு பார்ப்பது என்பது மகத்துவமான ஒரு நிலை. கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் இல்லைங்க, சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, இப்படி சில நல்ல நிகழ்வுகளும் குரு பகவான் நடத்த இருக்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தனுசுக்கு 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடடா, 9ஆம் இடம்னா அற்புதமான சிம்மத்தை பார்க்குறாருங்க. சிம்மத்தை பார்க்கும்பொழுது இந்த 9ஆம் இடம் அது ஒரு திரிகோணஸ்தானம். அந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு சொன்னால் பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தருவார்கள். தந்தையால் பெருத்த அனுகூலம் நிச்சயமாக நடக்கப் போகுது. அதே நேரத்தில் உங்களுடைய தந்தைக்கும் சமூகத்தில் இப்போ பேரு புகழ் அந்தஸ்து அவர் கிடைக்க பெறுவார். அதனால் உங்களுக்கு சந்தோஷமாக ஏதாவது ஒரு தரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. அரசியல்வாதிகள் பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க. இந்த 5 மாத காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் போஸ்டிங் நல்லதாக. அரசியலில் இது வரைக்கும் உழைச்சது இப்போ இவ்வளோ உழைச்சி உண்மையா பேர் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் திடீர்னு உங்களுக்கு மேலிடத்தில் கூப்பிட்டு உண்மையாக உழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு பதவியை கூப்பிட்டு கொடுப்பாங்க. ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக நீங்கள் இது பண்ணுவீங்க. அது ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டு பயணம் நீங்கள் தாராளமாக போகலாம். வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு நினச்சா தாராளமாக போங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. மொத்தத்தில் பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த தனுசுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு குபேர யோகம், கோடீஸ்வர யோகம். 11ஆம் இடங்கிறது அற்புதமான இடங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும். நீங்கள் எதை செய்தாலும் லாபம், எதை பேசினாலும் லாபம்தான். உங்களுக்கு அனுகூலமாக மாறும். அப்போ பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க.
இப்போ உங்களுக்கு வரா கடன்கள்லாம் வசூலாகும். அதே நேரத்தில் உங்களுக்கு பல வகையில் இருந்து வருமானம் பெருகக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், எண்ணிய செயல் ஈடேறுதல். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கோடீஸ்வர யோகம், குபேர யோகம்னு சொல்கிறீங்களே, இது சாத்தியமாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஆட்சி நிலையில் இருக்கிறார். அவர் ஒரு பக்கம் கொடுக்க நினைக்கிறார், குரு பகவான் ஒரு பக்கம் அவர் கொடுக்க நினைக்கிறார். அப்போது கிரகங்கள் கொடுக்க நினைத்தால் யார் தடுப்பர் சொல்லுங்கள்? அப்போது அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு டபுள் ப்ரமோஷன் சொல்கிறாங்களே, அது மாதிரி டபுள் இன்கம், அதாவது பல வகையில் வருமானம் வரும். 2 கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படணும். ஆனால் இப்போ குருவை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதுதான் சால சிறந்தது. அப்போது குரு பகவான் உங்களுக்கு கோச்சார ரீதியாக இதை செய்யும் பொழுது உங்களுக்கு பர்த்து சாட்டில் ஒரு நல்ல தசா புத்தி போயிட்டுருக்குன்னு வைங்க. உங்கள் பிறப்பு தசா அடிப்படையில், உங்கள் ஜாதக அடிப்படையில் இப்போ நல்ல தசா புத்தி போயிட்டுருக்குன்னு சொன்னால் அது ஒரு பாசிட்டிவ். அது கூட இது பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இதுவும் ரொம்ப சிறப்பாக ஆகி நல்ல ஒரு பொருளாதார ரீதியில் உங்களுக்கு ஒரு உயர்வான இடத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்கிறார். மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பயிற்சி 5 மாத காலம்தான். இந்த 5 மாத காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலமாகத்தான் இருக்கும், பொற்காலமாகத்தான் இருக்க போகிறது. பணம் பல வகையில் உங்கள் பையை நிரப்பும், கஜானாவை நிரப்பும், பணப்பெட்டியை நிரப்பும் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் எங்களுடைய வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.